அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 5 இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 5ல் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உவம உருபுகள், மரபு தொடர்கள், சொற்களுக்கு இரு பொருள் தருக, ஒருமை பன்மை, சந்திப்பிழை. ஸோ இதில் இருந்து தான் லைன் பை லைன் கொஷின் டோட்டலாக ஒரு 65 கொஷின் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஓல்டு புக்கே முடிக்க போகிறோம். 10th முடிஞ்சது. ஆல்ரெடி 6th 7th 8th 9th எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதுக்கான வீடியோக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் புத்தகமாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ புக்கு தேவை அப்படின்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த புக்கோட இமேஜ் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6th to 10th ஓல்டு தமிழ் புத்தகம், அதாவது இலக்கணம். இதில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கிறத இலக்கணம் லைன் பை லைன் கொஷின், இலக்கணம் லைன் பை லைன் கொஷின், மொழித்திறன் பயிற்சி எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அது இல்லாமல் வீடியோ கொடுக்காது என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பிரித்து எழுதுக எல்லாமே 6th to 10th வரைக்கும் எல்லாமே சேர்த்து எழுதுக, சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் வீடியோ இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். 6th to 10th பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே நம்ம இந்த ஒரே ஒரு புக்கில் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ புக்கோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். 270 rupees தான். புக்ஸ் நீங்கள் தேவைன்றவங்க வாங்கிக்கலாம். அதாவது யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் என்ன தேவையோ எல்லாமே நம்ம இதில் வச்சிட்டோம். யூனிட் 7 அப்படின்றது அது இலக்கியம் சார்ந்து, அதாவது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அது சார்ந்து நம்ம இதில் எதுவும் ஆட் பண்ணல. அது தனியாக நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். உவம உருபுகள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிடுவது டேஸ் எனப்படும். உவமித்து கூறுதல், அதாவது உவமை எனப்படும். ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிடுவது உவமித்து கூறுதல், உவமை எனப்படும். சிறப்பிக்கப்படும் பொருள் டேஸ் எனப்படும். உவமேயம். சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் எனப்படும். உவமேயத்திற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் டேஸ் எனப்படும். அதுதான் உவமை. உவமேயத்திற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் தான் உவமை. உவமையை டேஸ் எனவும் கூறுவர். உவமானம். உவமையை உவமானம் எனவும் கூறுவர். உவமை உவமேயம் ஆகிய இரண்டினுக்கும் இடையில் வரும் உருபு டேஸ் எனப்படும். உவம உருபு. உவமை உவமேயம் ஆகிய இரண்டினுக்கும் இடையில் வரும் உருபு உவம உருபு எனப்படும். தமிழ் தேன் போல இனிமையானது. இத்தொடரில் போல என்பது டேஸ் ஆகும். போல என்பது என்ன? உவம உருபு. தமிழ் தேன் போல இனிமையானது. இதில் போல என்பது உவம உருபு. தொடரில் அமைந்துள்ள உவம உருபுகள். ஸோ பாருங்கள். கிளி போல பேசினால், அதில் போல அப்படின்றது உவம உருபு. தாயொப்ப பேசும் மகள், இப்போ ஒப்ப அப்படின்றது உவம உருபு. முழவு உரல் தடக்கை, இதில் உரலை அப்படின்றது உவம உருபு. மலரன்ன சேவடி, இதில் அன்ன அப்படின்றது உவம உருபு. வேய்புரை தோல், இத்தொடரில் உவம உருபு எது? எது அப்படின்னா புறைய. வேய்புரை தோல், இத்தொடரில் உள்ள உவம உருபு எது? புறைய. சில உவம உருபுகள் பாருங்கள். போல, புறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, இயைய, எய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன. உவம உருபுகளிலிருந்து கட்டாயம் எல்லா எக்ஸாம்லேயுமே கொஷின் கேட்குறாங்க. ஒன்ஸ் பாருங்கள். போல, புறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, இயைய, எய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன.
இதான் வந்து உவம உருபுகள். போல புறைய ஒப்ப உரல மான கடுப்ப இயைய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவம துருபே என உவம உருபுகள் பற்றி கூறும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து நன்னூல். நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல். இந்த உவம உருபுகளை வந்து பற்றி சொல்லியிருக்கு. உவமை உவமேயம் ஆகிய இரண்டனையும் பொருத்துகின்ற உவம உருபு வெளிப்படையாக வருவது டேஸ் எனப்படும். வெளிப்படையாக வந்தால் அது வந்து விரிவுவமை. உவமை உவமேயம் ஆகிய இரண்டனையும் பொருத்துகின்ற உவம உருபு வந்து வெளிப்படையாக வருவது விரிவுவமை. விரிவுவமை டேஸ் எனவும் அழைக்கப்படும். என்ன அப்படின்னா உவமை தொடர். அதாவது உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது விரிவுவமை எனப்படும். விரி உவமையை வந்து உவமை தொடர் எனவும் அழைக்கப்படும். தேன் போன்ற மொழி இத்தொடரில் அமைந்துள்ள உவமை எது? எது அப்படின்னா விரிவுவமை. ஏன் அப்படின்னா அந்த உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. போன்ற அப்படின்ற உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது விரிவுவமை. விரி உவமையை வந்து உவமை தொடர் எனவும் அழைக்கப்படும். இப்போ தேன் அப்படின்றது உவமை, மொழி அப்படின்றது உவமேயம், போன்ற அப்படின்றது உவம உருபு. 14வது கொஷின். உவமை உவமேயம் ஆகிய இரண்டினுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது டேஸ் எனப்படும். மறைந்து வருவது தொகை உவமை. வெளிப்படையாக வந்தால் அது விரிவுவமை, மறைந்து வந்தால் தொகை உவமை. தொகை உவமை டேஸ் எனவும் அழைக்கப்படும். உவமை தொகை. தொகை உவமை டேஸ் எனவும் அழைக்கப்படும். உவமை தொகை. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ விரி உவமை அப்படின்னா அது உவமை தொடர். அப்போ அந்த உவம உருபு வெளிப்படையாக வரும். இப்போ உவம உருபு மறைந்து வந்தால் அது வந்து தொகை உவமை. அது என்ன சொல்லுவோம்? உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். உவமை தொகைக்கும் உவமை தொடருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்துக்கோங்க. உவமை தொடர்னா உவம உருபு வெளிப்படையாக வரும். தொகை அப்படின்னு வந்தாவே அதில் உவம உருபு மறைஞ்சி வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தேன்மொழி இத்தொடரில் அமைந்துள்ள உவமை எது? தேன்மொழி. அப்போ தேன் போன்ற மொழி, அந்த போன்ற அப்படின்ற உவம உருபு வந்து மறைஞ்சி வந்திருக்கு. அப்போ இது வந்து தொகை உவமை அல்லது உவமை தொகை. அடுத்து 17வது கொஷின். உவமானத்தையும் உவமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது டேஸ் எனப்படும். இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது தான் உருவகம். உவமானத்தையும் உவமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டும் ஒன்றே என ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது உருவகம் எனப்படும். பவளவாய் இத்தொடரில் ஒப்பிட்டு கூறுவன. இதில் பவளம் என்பது உவமை, வாய் என்பது உவமேயம். பவளவாய் என்பது உருவகம். ஒரு பொருளை அதைவிட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது டேஸ் எனப்படும். அதுதான் வந்து உவமை. ஒரு பொருளை அதைவிட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் வந்து உவமை. அதாவது தேன் போன்ற மொழி. அதாவது மொழி வந்து தேன் போல இருக்குது அப்படின்றது தான் தேன் போன்ற மொழி. உவமையும் உருவகத்தையும் பொறுத்துக. பாருங்கள், அமுத மொழி என்பது உவமை, மொழி அமுது என்பது உருவகம். கயற்கண் உவமை, கண் கயல் உருவகம். தேன் மொழி உவமை, தமிழ் தேன் உருவகம். பூ விரல் வந்து உவமை, விரல் பூ என்பது உருவகம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, எல்லா எக்ஸாம்லேயும் கொஷின் வருது. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் உவமையும் உருவகத்தையும் பொறுத்துக. மதிமுகம் என்பது அதாவது மதி போன்ற முகம் உவமை, முகமதி உருவகம். மலரடி மலர் போன்ற அடி உவமை, அடிமலர் வந்து உருவகம். முத்துப்பல் உவமை, பல்முத்து வந்து உருவகம். மலர்பாதம் உவமை, பாத மலர் வந்து உருவகம். விற்புருவம் என்பதை உருவமாக மாற்றுக. புருவவில்
விற்புருவம் என்பது உவமை, அது உருவமாக மாற்றும்போது புருவவில் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள். மான் டேஸ் மருளும் பார்வை இத்தொடரில் உவம உருபை இணைத்து எழுதுக. என்ன உவம உருபு வரும்னா போல. மான் போல மருளும் பார்வை. தொகை உவமைகளை விரி உவமைகளாக மாற்றுக. இப்போ மதிமுகம் அப்படின்றது மதி போன்ற முகம், அதில் அந்த போன்ற அப்படின்ற உருவு மறைஞ்சி வந்திருக்கு, அதனால தான் அது தொகை உவமை. அது விரி உவமையாக மாற்றும்போது அந்த உருவு வெளிப்பட்டு வரும். மதி போன்ற முகம். பவளவாய் பவளம் போன்ற வாய். அதனுடைய தொடர்ச்சி பாருங்கள் 25. விரி உவமைகளை தொகை உவமைகளாக மாற்றுக. பாருங்கள் கயல் போன்ற கல், கயல் போன்ற விழி. அப்போ போன்றன்ற உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அது விரி உவமை. தொகை உவமையாக மாற்றும்போது கயல் விழி அப்படின்னு மாறுது. கிளி போன்ற மொழி, அப்போ கிளி மொழி. உருவகமாக மாற்றுக. உவமை கொடுத்துருக்காங்க, உருவமாக மாற்றுக. மலர் பாதம், அது பாத மலர். கனிவாய் வாய்க்கனி. உவமையாக மாற்றுக. இப்போ விழி கயல், கயல் விழி. பல்முத்து முத்து பல். விழி கயல் என்பது உருவகம், கயல் விழி அப்படின்னு மாறுது. கயல் போன்ற விழி, முத்து போன்ற பல். ஸோ நெக்ஸ்ட்டு மொழி திறன் பயிற்சி. இதில் மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது டேஸ். அதுதான் மரபு. நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு எனப்படும். மரபு தொடர் எடுத்துக்காட்டு பாருங்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது. மரபு தொடருக்கான எடுத்துக்காட்டு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது. சில மரபு தொடர்கள் கட்டாயம் கொஷின் வரும். கட்டாயம் 2 கொஷின் உறுதியாக வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் மாறாததுக்கு முன்னாடியே 2 கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சிலபஸ் மாறினதுமே எல்லாமே 85 கொஷின் நமக்கு இலக்கணம் பேஸ் தான். அப்போ மரபு தொடர்கள் மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் 2க்கு மேலே தான் வரும். ஸோ பாருங்கள், 1000 காலத்து பயிர். அப்போ அதுக்கான விளக்கம் நீண்ட காலத்திற்கு உரியது. 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது. எடுப்பார் கைப்பிள்ளை, தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது, அதாவது பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உரலை இடித்தல், அதாவது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் பொய்யழுகை. முதலை கண்ணீர் என்றது பொய்யழுகை. அவசர குடுக்கை எண்ணி துணியாதார். அவசர குடுக்கை எண்ணி துணியாதார். ஆகாயத்தாமரை இல்லாத ஒன்று. ஆகாயத்தாமரை இல்லாத ஒன்று. கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல். கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல். தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அதான் தாளம் போடுதல். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. பஞ்சாய் பறத்தல், இப்போ அலைந்து திரிதல். பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல். குட்டி சுவர் பயனின்றி இருத்தல். குட்டி சுவர் பயனின்றி இருத்தல். கொட்டியளத்தல் மிகுதியாக பேசுதல். கொட்டியளத்தல் மிகுதியாக பேசுதல். ஒருமை பன்மை பிழை நீக்குக. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுகின்றன. சரியானது பாருங்கள்.
திரைப்படங்களில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி என்ற கருவி பயன்படுகின்றது. ஸோ பயன்படுகின்றன இல்லை, பயன்படுகின்றது. நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றது. பாருங்க, சரியானது பாருங்க. நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றன. இருக்கின்றதில்லை, இருக்கின்றன. இன்று பேருந்துகள் ஓடாது. சரியானது பார்த்தீங்கன்னா இன்று பேருந்துகள் ஓடா. இன்று பேருந்துகள் ஓடா. ஓர் அணில் மரத்தில் ஏறின. சரியானது ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஓரணில் மரத்தில் ஏறியது. நான் வாங்கிய நூல் இது அல்ல. சரியானது நான் வாங்கிய நூல் இது அன்று. நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வாங்கிய நூல் இது அன்று. அடுத்து தொடருக்கேற்ற வினா அமைக்க. திரைப்படம் எடுப்பதை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும். ஸோ இதற்கான வினா பாருங்கள். திரைப்படம் எடுப்பதை விட எதை எடுப்பது கடினமான பணியாகும்? திரைப்படம் எடுப்பதை விட செய்தி படம் எடுப்பது கடினமான பணியாகும். அதற்கான வினா திரைப்படம் எடுப்பதை விட எதை எடுப்பது கடினமான பணியாகும்? நடிப்பு கலையையும் அரசியலையும் தம் இரு கண்களாக எம்ஜி ராமச்சந்திரன் கருதினார். ஸோ இதற்கான வினா நடிப்பு கலையையும் அரசியலையும் தம் இரு கண்களாக கருதியவர் யார்? யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். மரபு தொடருக்கேற்ற பொருளை தேர்ந்தெழுதுக. இளங்கோவன் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். அப்போ வாழையடி வாழையாக அப்படின்னா பரம்பரையாக அப்படின்ற மீனிங் குறிக்குது. எம்ஜிஆர் திரைவானில் கொடிகட்டி பறந்தார். இப்போ கொடிகட்டி பறந்தார் அப்படின்னா தனி புகழோடு விளங்குதல். அதாவது கொடிகட்டி பறந்தார், தனி புகழோடு விளங்குதல். மரபு தொடர்களின் பொருள் அறிக. சீட்டு கிழிந்து விட்டது. ஸோ அதற்கான பொருள் வேலை போய்விட்டது. சீட்டு கிழிந்து விட்டதுன்னா வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர் பொய் அழுகை. முதலை கண்ணீர் பொய் அழுகை. கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் கூறுதல். கயிறு திரித்தல் அப்படின்னா அதனுடைய பொருள் பொய் கூறுதல். சொற்களுக்கு இரு பொருள் தருக. சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இரு பொருள், ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், இதெல்லாம் சிலபஸில் இருக்குது. 6 அதனுடைய இரு பொருள் வழி எண். 6 அப்படின்னா அதனுடைய இரு பொருள் வழி எண். திங்கள் அப்படின்னா மாதம் கிழமை. திங்கள்னா மாதம் கிழமை. மாலை அப்படின்னா பூமாலை, மாலை வேலை, அது ஈவினிங் டைம். மாலைனா பூமாலை, மாலை வேலை. நகை அப்படின்னா அணிகலன், இன்னொன்று சிரிப்பு. நகைனா அணிகலன், சிரிப்பு. மெய் அப்படின்னா உடல், இன்னொன்று உண்மை. மெய்னா உடல், உண்மை. சந்திப்பிழை நீக்குக. திரைப்படம் எடுக்க பயன்படும் பட சுருள் செல்லுலாய்டு எனும் பொருளால் ஆனது. ஸோ பாருங்கள், திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் செல்லுலாய்டு எனும் பொருளால் ஆனது. ஸோ 2 இடத்துல, ஒரு இடத்துல இப்பு, இன்னொரு இடத்துல இச்சு வந்திருக்கு பாருங்கள். திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் செல்லுலாய்டு எனும் பொருளால் ஆனது. திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. பாருங்கள், திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. ஸோ பாருங்கள், இப்பு இத்து இக்கு இப்பு எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு பாருங்கள். திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது. ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர்.
கண்டுபிடித்தனர். சரியானது பாருங்கள். ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தனர் இல்லை, கண்டுபிடித்தார். இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது. சரியானது பாருங்கள். இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன. வினாத்தொடர் அமைத்து எழுதுக. செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு களிக்கலாம். அதற்கான வினா எதன் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு களிக்கலாம். எதன் வாயிலாக? செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு களிக்கலாம். 64வது கொஸ்டின். திரைப்படங்களில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி பயன்படுகிறது. அதற்கான வினா பாருங்கள். திரைப்படங்களில் திரைப்படம் காட்ட எது பயன்படுகிறது? எது அப்படின்னா ஒளி படக்கருவி பயன்படுகிறது. நிறுத்த குறியீடு அறிக. கடைசி கொஷின். நிறுத்த குறியீடு இடுக. கதைப்படங்கள் மட்டுமின்றி கருத்து படங்கள், செய்தி படங்கள், விளக்கப்படங்கள், கல்வி படங்கள் என பல வளர்ச்சி நிலைகளை திரைப்படத்துறை எட்டியுள்ளது. ஸோ எந்தெந்த இடத்துல நிறுத்தக்குறி வரும்னு பாருங்கள். கதைப்படங்கள் மட்டுமின்றி கருத்து படங்கள், அப்போ இங்கே ஒரு கார்புள்ளி. கருத்து படங்கள், செய்தி படங்கள் ஒரு கார்புள்ளி, விளக்கப்படங்கள் ஒரு கால்புள்ளி, அதாவது கார்புள்ளி. கல்வி படங்கள் என பல வளர்ச்சி நிலைகளை திரைப்படத்துறை எட்டியுள்ளது, ஒரு முற்றுப்புள்ளி. ஸோ பாருங்கள், கதைப்படங்கள் மட்டுமின்றி கருத்து படங்கள், அங்கே ஒரு கார்புள்ளி, செய்தி படங்கள், விளக்கப்படங்கள், கல்வி படங்கள் என பல வளர்ச்சி நிலைகளை திரைப்படத்துறை எட்டியுள்ளது. ஸோ இதோட 10th ஸ்டாண்டர்டில் இயல் 5 முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.